ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துல தேவன் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய சபைகளிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த 91 சங்கீதம் மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். இது அநேக வேத பண்டிதர்கள், வேத பாதர்கள் அநேக சொல்லப்படுகிற காரியம் என்று சொன்னால், அந்த சங்கீதம் 91 சங்கீதத்தை தேவ மனுஷனாய் காணப்படுகிற மோசே எழுதினான் என்று அநேகர் சொல்லுகிறாங்க. ஆனா வேதத்தின் பிரகாரமாக இந்த வார்த்தை சங்கீதம் பகுதி மோசே எழுதப்படவில்லை. ஏன் அது மோசே எழுதினார் என்று கருதப்படுகிறான் என்று சொன்னால், இந்த 150 சங்கீதங்களில் ஏறக்குறைய 35 சங்கீதத்தினுடைய தலைப்புகளை யார் எழுதினார் என்ற காரியம் கொடுக்கப்படவில்லை. 150 சங்கீதத்தில 35 சங்கீதங்களில் யார் எழுதினார் என்பதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அதை குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி குறிப்பிடாத வேலையில அதை எப்படியே எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு முந்தின சங்கீதத்தை யார் எழுதினார்களோ அதற்கு பின்பதாக வருகிற சங்கீதத்தை அவர்கள் தான் எழுதியிருப்பார்கள் என்று இப்படியாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 90 சங்கீதத்தை மோசே அவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசே பண்ணின ஜெபம் என்பதனால இந்த 91 சங்கீதத்தை மோசே தான் எழுதியிருப்பார் என்று கருத. ஆனா இல்ல, இந்த 91 சங்கீதத்தை எழுதின நபர் யார் என்று சொன்னா, தேவ மனிதனா இருக்கிற தாவீது தான் இந்த 91 சங்கீதத்தை எழுதப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இது மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். சங்கீதங்களில் 123 சங்கீதமும் 23 சங்கீதத்துக்கு அடுத்த போல இந்த 91 சங்கீதம் எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியில எதில் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, தாவீது மரிக்கிற சூழ்நிலையில தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய மகனா இருக்கிற சாலோமன் கிட்ட ஒப்பு கொடுக்குற வேலையில இந்த வார்த்தைகளை தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த 91 சங்கீதம். அந்த 91 சங்கீதத்துல இந்த 15 வார்த்தையில தான் இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த 15 வார்த்தை 91 சங்கீதத்துல முதலாவதாக சொல்லப்படுகிற வார்த்தை தாவீது சொல்லுவார், இரண்டாவது வார்த்தை சாலோமோன் சொல்லுவார். இப்படி ஒவ்வொருவராய் மாறி மாறி சொல்லுவாங்க. நான் 3ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் 14ஆம் வசனம் வரையிலும் 12ஆம் வசனம் வரையிலும் தாவீது தம்முடைய மகனாய் இருக்கிற சாலோமோனை வாக்குத்தத்தங்களால ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படி இந்த 15ஆம் வசனம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த முக்கியம் வாய்ந்த ஒரு வார்த்தை. அப்படி என்ன அதுல முக்கியம் வாய்ந்த வார்த்தை என்று சொன்னா, எல்லா விதத்திலும் சாலோமோனை தாவீது வாக்குத்தத்தங்களால ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில கர்த்தர் அப்பொழுது தாவீதோடு கூட சொல்லப்பட்ட வார்த்தை தான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் என்ற வார்த்தை கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். எது யாருக்காக சொன்னார்னா, தம்முடைய தாவீதுடைய மகனாயிருக்கிற சாலோமனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தாவீது கிட்ட எப்படியா அதை சொல்லுகிறார்னா, சாலோமன் எப்பெல்லாம் என்னை கூப்பிடுவானோ, என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல அநேக ஆபத்துல, அநேக நெருக்கத்தின் பாதையில, அநேக உபத்திரவத்தின் பாதையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்க எப்படி கடந்து போவீர்கள்? ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் சில நெருக்கங்கள், இந்த தேவைகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வேன் என்று பல சூழ்நிலைகள் உங்களை ஒருவேளை பாதிக்கலாம். ஆனா
ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எந்த இடத்துலலாம் நீங்க அவமதிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ, இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவனை நான் கனப்படுத்துவேன். இந்த வார்த்தை தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு நிறைவேற்ற போகிறார் என்று சொன்னா, தாவீதுடைய மகனாய் இருக்கிற சாலோமோனுக்கு கர்த்தர் நிறைவேற்ற போகிற வார்த்தை, கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த மாதத்துல இந்த ஊழியத்துல சபையில கர்த்தர் கொடுக்கிறார். இதை கேட்கிற பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆபத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை எந்த உபத்திரவத்து குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், எந்த சோதனை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை பல நெருக்கங்கள், ஒருவேளை சில மனிதர்களால் சில இடத்துல ஆபத்துகள் கூட உங்களுக்கு நேரிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. ஆபத்திலே நான் அவனோடு கூட இருப்பேன். இந்த மாதத்துல யார் உங்களோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ, உங்கள் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலோ கர்த்தருடைய வார்த்தை சாலோமோனுக்கு சொல்லப்பட்டது, ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து. இந்த நாளில இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆபத்து வேளையில இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தை மீன் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து. மூன்று விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரியம், ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து. இந்த உலகத்துல இந்த மனிதத்துல ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம மறக்கலாம், நம்மோடு கூட பயணித்தவர்கள், நம்மோடு கூட ஒன்றாய் இணைந்தவர்கள் கூட ஒருவேளை நம்ம விட்டு பிரிந்து போய் கூட இருக்கக்கூடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நானும் அவனோடு கூட இருந்து. இந்த மாதத்துல ஒரு புதிய பலன் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உங்களோடு கூட இருப்பேன். முதல் வாக்குத்தத்தம், முதல் வார்த்தை, அவர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கையின் பிரயாசங்களை, உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியம் நாங்கள் செய்யலான்னு இருக்க பிரதர், அநேக நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேக நாட்கள் தடையா இருக்குது, இந்த பலவீனத்தை குறித்து எங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்க எல்லா உபத்திரவத்தையும் எல்லா பாடுகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. இரண்டாவது ஒரு காரியம், ஆபத்துல கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு விஷயம் கூட, தாவீதை கொல்லும்படி சிங்கங்களும் கரடிகளும் வரும்பொழுது கர்த்தர் சிங்கத்தினுடைய வாய்களுக்கும் கரடியுடைய வாய்களுக்கும் தாவீதை தப்புவித்த தேவன், அவனுடைய குமாரனையும் தப்புவிப்பார் என்று வாக்கு கொடுத்த தேவன், இன்றைக்கு அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த மாதத்துல எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும், மனிதன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, உனக்கு விரோதமாய் சதி திட்டம் யோசனை செய்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பதனால என் தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். யாரால விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை தப்புவிக்க பண்ண போகிறாரு. அல்லேலூயா. இந்த மாதத்தில் முதல் வார்த்தை, அவர் ஆபத்துல உங்களோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று மறந்து போகாதீங்க, இதை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆபத்தில், ஆண்டவர் துன்பத்தில் இல்ல இன்பத்தில் நான் உன்னோடு கூட இருக்க சொல்ல, ஆபத்து காலத்துல நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில தீமைகள், சில தேவைகள் நமக்கு ஒருவேளை தேவைப்படும் மனிதர்கள் அறிஞ்சிட்டான்னு சொன்னாங்க, அவங்க நம்ம வீட்டு என்ன பண்ணிடுவாங்க, விலகிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த மாதத்துல மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், இந்த மாதத்துல எந்த இடத்துலலாம் உங்களை தள்ளப்பட்டாங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு கனப்படுத்தலையோ, எந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையோ, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறதுனால கர்த்தருடைய கனம் உங்க மேல பலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஒருவேளை நீங்க இருக்கிற குடும்பத்துல, நீங்க வாழ்கிற இடத்துல, நீங்க பணி செய்கிற வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. பல அவமானங்கள், சில இடத்துல நீங்க நல்ல காரியம் செய்து கூட உங்களுக்கு கனம் கிடைக்கலையா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது, ஆபத்திலே நானும் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை
கனப்படுத்துவேன். இந்த மாதத்துல யார் உங்களை கனப்படுத்துகிறாள் இல்லையோ அவர் உங்களை கனப்படுத்துவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதத்துல 40 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 40 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து, யாருக்கு உதவி செய்வார் அப்படி சொன்னா, என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். இந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் என்ன சொன்னா, நீங்க கூப்பிடுகிற வேலையில கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்க போகிறாரு. அந்த விசுவாசம் இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. என் நெருக்கத்தை, என்னுடைய இக்கட்டை, என்னுடைய தேவையை, என்னுடைய அங்கலாய்ப்பை, என்னுடைய தடைகளை, என்னுடைய ஜெபத்திற்கு இந்த மாதத்துல கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயம் உங்க இருதயத்தில் ஏற்படணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து என்ன செய்வாருங்க? இந்த மாதத்துல உதவி எங்க இருந்து வருங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஒரு பொருளாதாரமா இருக்கலாம், ஒரு பண தேவைகளா இருக்கலாம், இல்ல பொருட்தேவைகளா இருக்கலாம், இல்ல மனிதனுடைய யோசனைகளா இருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் அதற்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்களை என்ன பண்ணுவாருங்க? விடுவிப்பார். வேதமும் அதுதான் சொல்லுதா, ஆபத்திலே நானோ அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறான்னா அந்த உதவி வெறுமையா இல்லைங்க. அந்த உதவி வேதம் சொல்லப்படுகிறது, அவர்களை விடுவிப்பார். வாசிக்கலாம். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துர்மார்களுடைய கைக்கு தப்புவித்து அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்துல மனிதருடைய எல்லா தீமையான சதி திட்டங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. உன்னோடு கூட ஒருவேளை ஒன்றா இருப்பாங்க, ஆனா உனக்கு விரோதமா தீமை செய்கிறேன்னு நினைக்கிறாங்களா? ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்களோடு கூட இருக்கிற உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறவங்க சிலர் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் ஆனா உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். வேதம் சொல்லப்படுகிறது, நான் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர் என்ன பண்ணுவார்? அவர்களை விடுவிப்பார். ஒருவேளை பல நெருக்கங்கள், பல சுமைகள், சில பாரங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கு சொன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. அவர் உங்களுக்கு உதவி செய்து இந்த மாதத்துல என் தேவன் உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதத்துல 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். வேதம் எல்லா இடத்திலும் பதிவு பண்ணுது. ஆபத்து காலத்துல யார நோக்கணுங்க? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் மறக்கப்படுகிற விஷயம்னா, ஆபத்து நேரத்துல உங்க பிரச்சனை பேசுறீங்க, யார் கூப்பிட மறக்கிறோம்? கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தாவீது எல்லா ஆபத்து காலத்துல ஏன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்? ஏன்னா தாவீதுக்கு குடும்பத்தால தள்ளப்பட்டவன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், தாய் தகப்பனுக்கு அந்நியனமா இருந்ததுனால அவருடைய நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளுமே தாவீது யார் தான் டிஃபெண்ட் பண்ணி இருந்தானா? யார் சார்ந்திருந்தானா? கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு தாவீது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? 15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. முதலாவதாக ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தரை நோக்கி நீங்க நிச்சயமா கூப்பிடுகிறீர்கள் என்று சொன்னா, உங்களுடைய எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் நடக்கல, இது முடியாது, இது வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தரை அவருடைய வார்த்தையை இந்த நாள் கேட்கிற நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் சொன்னா, நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், வானங்கள் திறக்கப்படும். இதை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதத்துல 7 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதத்துல 7 வசனம்.
நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு பெலன் தாவீது சொல்றார், நான் துன்பத்திலே இருந்தாலும் எனக்கு யார் தான் உயிர்? கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிக்கை பண்ண ஆண்டவர், எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கு வந்தாலும் ஆண்டவர், எவ்வளவு சுமைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர் ஒருவர். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், வார்த்தைகளை எப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்க ஆசீர்வாதங்கள் வளர செய்யும். அல்லேலூயா. வார்த்தைகளை பேச பேச உங்க ஆசீர்வாதங்கள் வளரும். அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுது, வாசிங்க 7ஆம் வசனம் வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை அது அழகா சொல்வா. சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் இப்படியா தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. தாவீது எல்லா நெருக்கத்தில யார் கூப்பிட்டான்னு சொன்னா கர்த்தர் கூப்பிட்டான். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஒன்று செயல்படுத்துங்கள். என்ன தேவையா இருந்தாலும், என்ன நெருக்கங்களா இருந்தாலும், நெருக்கத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னா உங்க சத்தத்தை கேட்டு, உங்க சத்தத்திற்கு கேட்டு அவர் கேட்கிற தெய்வம் அல்ல, சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுத்து ஆண்டவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒருவேளை பல நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் பேசுகிறா. ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த மாதத்துல உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அது உன்னை ஒன்று மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னா ஆபத்துல உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்னோடு கூட இல்ல, ஆபத்துல என் தெய்வம் தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துல பிரைசலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். என்ன பண்ணுவாருங்க? எல்லா இடத்திலும் இப்படி பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மறு உத்தரவு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆபத்து நேரத்துல யாரு கூப்பிடுறீங்களே இல்லையோ, யாரு கூப்பிடுங்க? கர்த்தரை. அல்லேலூயா. சில நெருக்கம் வருதா, சில போராட்டம் வருதா, சில பலவீனமா வருதா, சில சுமைகள் ஒருவேளை உங்களால் கடந்து போக முடியலையா, சில வார்த்தைகள் உங்களை கடினப்படுத்துதா, சில உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்களா, இல்ல நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சில மனிதர்கள் சத்துருக்களா இருக்கிறாங்களா, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எதன் மத்தியில நீங்க நடந்தாலும் நீ யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த மாதத்துல உன்னோடு கூட யார் இருப்பாரு? கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை பார்க்கிற கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல எந்த உறவுகள் உன்னோடு கூட ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களை நன்றிகள் அற்றவர்களாய் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, நீ சத்தமிட்டு கூப்பிடுவா, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் இல்லங்க, இந்த ஜீவன் இந்த உலகத்தில் உங்களோடு இருக்கிற வரையிலோ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதன் மத்தியிலும் இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். வேதம் சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவான், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நம்ம ஆறுதல் படுத்துறாங்களோ இல்லையோ, நம்ம ஆறுதலை படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஆறுதலை படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூடவே இருக்கிறார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். அதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 65ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் வாசிக்கலாமா? 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அதாவது கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பல இடத்துல நம்ம வாசித்தோம், நீ கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாரு?
மறு உத்தரவு கொடுப்பார். ஆனா இந்த இடத்துல என்ன சொன்னா, நீ கூப்பிட தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இதை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் பரலோகத்திலிருந்து மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே கேட்பேன். நான் என்ன பண்ணுவாரா? அல்லேலூயா. நீங்க பேசுற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறான். உன் வாயில அநேக விண்ணப்பங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீ சொல்லுகிற விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறான். அல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசி மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு நீங்க கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. என்ன இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்? ஒருவேளை கடன் சுமைகளா இருக்கா, இல்ல கர்ப்பத்தின் கனிக்காகவா, இல்ல திருமணத்திற்காகவா, இல்ல வீடு கட்டப்படல, சில ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடில் ஒருவேளை உள்ள அங்கலாய்க்கிறீங்களா? இன்றைக்கு வேதம் சொல்லப்படுகிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்பது நோக்கம், உங்க சத்தத்தை கேட்டு அவர் பரலோகத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தினுடைய ஆசீர்வாதங்கள், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசி மீண்டும் ஒரு விஷயம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வாசிக்கலாமா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. இது என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த நாட்களில் எதன் பாதையில நீங்க எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர்களை தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர்களை தப்புவிக்க பண்ணுவார். நீங்க தொடர்ந்து மேலே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க சொன்னா, அதுக்கு முன்னாடி தாவீது சாலமோனை வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வதிக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு என்ன பண்ணுவாரு? பயப்படாது அப்படின்னால எல்லாம் நிறைய பிளஸிங் கொடுக்குறார். கொடுத்த உடனே கர்த்தர் சொல்றார், அவன் எப்பெல்லாம் என்னை கூப்பிடுகிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். இதை கேட்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை சமூகத்துல முழங்கால் படிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்யணும் நீங்க தேவன் சமூகத்துல கேட்கிறீர்களோ, நீங்க சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதம் உங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்க தவிப்புகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த மாதத்துல உலக மனிதர்கள் உங்களோடு கூட இல்லைங்க, உங்களை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பதாகவே அறிந்திருக்கிற தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து உங்க தலைகளை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இந்த முதற்கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். கர்த்தர் தம்மை உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. நம் கண்களை மூடி